அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு திருமணம் காலதாமதம் ஏன். வாழ்க்கையில் முக்கியமாக திருமண விஷயம் பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது அந்த காலத்திலே ஒரு பெண் 22 வயது 24 வயது வந்துவிட்டால் உடனே அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து விடுகிறது. ஆனால் இப்பொழுது இல்லை, 30, 35, 38 வரைக்கும் போகிறது. ஏன் பார்த்தால் முக்கியமாக ஒரு பாயிண்ட், அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். ஐடி கம்பெனி இன்னும் பல பெரிய கம்பெனிகளில் வேலைக்கு செல்வதால் கை நிறைய பணம், அதில் அவர்கள் மாயையில் விழுந்து விடுகிறார்கள். தவறாக சொல்லவில்லை, பணம் தேவை, அதே நேரத்திலே நமக்கு என்று ஒரு குடும்பம் தேவை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திருமண விஷயத்தை கொடுப்பது எது என்றால் லக்கினத்திற்கு 2, லக்கினத்திற்கு 7, லக்கினத்திற்கு 8 திருமணத்தை கொடுக்கும் ஸ்தானங்கள். அது மட்டுமல்ல, பெண்ணுக்கு சுக்கிரனும் ஆணுக்கு செவ்வாயும் திருமணத்தை கொடுக்கிறது. பார்க்கும் பொழுது எக்ஸாம்பிள், இந்த லக்கினம் மேஷ லக்கினம், இந்த லக்கினத்திற்கு 2 சூரியன் கேது இருந்தால் திருமணம் தடைபடுகிறது, குடும்பம் தடைபடுகிறது. அதே நேரத்திலே இந்த லக்கினம் மகரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இதற்கு 7 சூரியன் கேது இருந்தால் திருமணம் காலதாமதம் ஆகிறது. ஏனென்றால் 2ம் 7ம் முக்கியமாக திருமண வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு லக்கினம் மேஷ லக்கினம், இந்த லக்கினத்திற்கு 7 கூடிய சுக்கிரனும் 8 கூடிய செவ்வாயும், அதாவது மாங்கல்யஸ்தானம் கலத்திரஸ்தானம் பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் 7 மட்டும் பரிவர்த்தனை ஆனாலும் பெண்ணுக்கு திருமணம் தாமதம். இங்கு பார்த்தோமானால் இந்த மகர லக்கினத்திற்கு 2 சூரியன் கேது குடும்பஸ்தானத்திலே, இங்கும் திருமணம் தடை. பொதுவாக சூரியனுக்கு 2 கேதுவோ சூரியனுக்கு 7 கேதுவோ இருந்தாலும், லக்கினத்திற்கு 8 செவ்வாய் இருந்தாலும், லக்கினத்திற்கு 12 செவ்வாய் இருந்தாலும் திருமணம் தடைபடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் தோஷம் உடனே ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்பொழுது இந்த லக்கினத்திற்கு 7 செவ்வாய் என்ன சொல்கிறார்கள்? ஐயோ செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம் என்று இப்படியே காலம் கலந்து விடுகிறது. சிலருக்கு செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆர்வமாக ஈடுபட்டாலும் அவர்களை குழப்பி விடுவது இந்த செவ்வாய் தோஷம். செவ்வாய் 2, 4, 7, 8 இருந்தால் செவ்வாய் தோஷம்தான். ஆனால் அவன் நல்ல சாரத்திலே இருந்தால் கிடைக்க மாட்டான். காரணம், ஒரு பேங்கில் நீங்கள் லோன் வாங்குகிறீர்கள், ஐயா 10 லட்சம் 1 கோடி, உங்களிடத்திலே அந்த கடன் வாங்கிய பணத்திற்கு மேல் சொத்து இருந்தால் பயமில்லை, அந்த கடனை அழைத்து விடுவீர்கள். அதே போலத்தான் இந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் கொடுக்கிறது. ஆனால் அந்த செவ்வாய் நல்ல சாரத்தில் இருந்தால் பாதகம் இல்லை. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காலம் தாழ்த்தாமல் உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். காரணம், இப்பொழுது என்னுடைய அனுபவத்திலே எக்கச்சக்கமாக ஜாதகம் வருகிறது. திருமணமாகவில்லை, திருமணமாகவில்லை, வயது 35க்கு மேலே போகிறது. சரி, இதற்கு பரிகாரம் இருக்கிறது. என்ன என்றால், நான் சொல்வது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம், கேலியாக இருக்கலாம். முயற்சி செய்யுங்கள். ட்ரை நோ காஸ்ட். அதாவது வீட்டிலே மங்கள இசை ஒலிக்க செய்யுங்கள், வீட்டிலே நாதஸ்வரம் இசை ஒலிக்க செய்யுங்கள். நிச்சயமாக பலன் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பணமா கொடுக்க போகிறீர்கள்? உங்கள் கையில இருக்கிறது செல், அதில் இருக்கிறது அந்த செல்போனில் பல இசைகள் இருக்கிறது, பல நாதஸ்வரம் இசைகள் இருக்கிறது. போட்டு பாருங்கள், அதற்கு பலன் உண்டு. எப்படி என்றால், சாதாரணமாக சொல்வார்கள், ஒரு லட்சுமி கவசம், ஒரு கந்த கவசம், ஒரு கந்த சஷ்டி, இப்படி தெய்வத்தினுடைய பாட்டுக்களை வீட்டில் போட்டுவிட்டால் துர்தேவதைகள் போய்விடும், கந்திஷ்டியும் போய்விடும் என்பார்கள். அதை நம்புபவர்கள் அதிகம் செய்கிறார்கள். அதே போல திருமணம் தடைபடுபவர்கள் எந்த கோயிலுக்கு வேண்டுமானால் போய் பரிகாரம் செய்யுங்கள். வீட்டிலே நீங்கள் இந்த இசையை போட்டு விடுங்கள், அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமணத்தை வரவழைக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய லக்னம் எதுவாக இருக்கட்டும், திருமணம் தடை,
திருமணம் செய்பவர்கள் யாருக்காவது பண உதவி செய்யுங்கள். லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் வேண்டாம், ஒரு 1000, ஒரு 500 இப்படி செய்தாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆகவே என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்து விட்டேன். கிரகங்கள் இப்படி இருந்தால் திருமணம் தடை, காலதாமதம் செய்கிறது. அதற்கு இதுதான் பரிகாரமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை விட்டு பெரிய பரிகாரம், யாகங்கள் தேவையில்லை. அதாவது சிறு பரிகாரமே உங்களுக்கு பிரமாதமாக, அற்புதமாக, அருமையான வாழ்க்கை கொடுத்துவிடும். நன்றி, வணக்கம்.